கண்டிப்பாக ஃப்யூச்சரில் சுஜாதா டெவலப்பர்ஸ் போட்டிருக்க டிசைன் பண்ணிருக்க ஒவ்வொரு சைட்டுமே சரி, அவங்களோட அதாவது ஃப்ளாட் வாங்குறவங்களுக்கான தேவைகள் என்னென்னங்கிறத பார்த்து தான் டிசைன் பண்ணியிருக்காங்க நான் நம்புகிறேன். காரணம் என்னென்னா, நான் பார்த்த சைட்டை பொறுத்தது இல்லாமல் மற்ற சைட்டை அவங்களோட வியூஸ் பார்க்கும்போது சரி, அவங்களோட மற்ற ஃப்ளாட் சைட்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளேஸாக பிளான் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவையுமே இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு உள்ள தேவையுமே என்னென்னா அடுத்தடுத்து அதோட இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அடுத்து இது எப்படி மல்டிபிள் ஆகும்னு பார்ப்பாங்க. வீடு கட்டுறவங்க அடுத்து இதோட தேவைகள் என்னன்னு பார்ப்பாங்க. எப்படியோ யார் ஒருத்தவங்க வாங்கினாலும் ஃபைனல் டிசிஷன் யார் ஒருத்தவங்க வீடு கட்ட தான் பார்ப்பாங்க. அந்த ஃபைனல் டிசிஷன் போகிறவங்களுக்கும் இந்த தேவைகள்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் சென்ட்ரல் பிளேஸாக சுஜாதா டெவலப்பர்ஸ் போட்டிருக்க அந்த இடம் இருந்துச்சு. ஃப்யூச்சரில் இந்த தேவைகள்லாம் இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அதோட தரம், அதோட குவாலிட்டி ப்ளஸ் அதோட ரேட்டும் கண்டிப்பாக அதிகமாக போகும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம வீடு கட்டி போகிறதுக்கும் சரி, இவங்க பண்ணியிருக்க டிசைன், இவங்க போட்டிருக்க டோட்டல் சைட்ஸுமே எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கும் பிடிச்சிருந்துச்சி, மற்றவங்களுக்கு அது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன்.